Hi, hello, வணக்கம் 123news.com இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் சரவணன் இருக்க பயமேன். உதயநிதினு சொன்னாலே நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்கிறது காமெடி தான். அந்த மாதிரி இந்த படமும் காமெடி சப்ஜெக்ட் தான். இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உதயநிதி, ரெஜினா, ரோபோ சங்கர், யோகி பாபு, சூரி அப்புறம் கலக்கப்போவது யார்ல இருந்து ஒரு 3 பேர் நடிச்சிருக்காங்க. டி இமான் மியூசிக்ல எழில் டைரக்ட் பண்ணிருக்காரு. படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா உதயநிதி ரெஜினாவை எக்கச்சக்கமா லவ் பண்றாரு. எல்லா படத்துலயும் வர மாதிரி ஹீரோ ஹீரோயினை இந்த படத்துலயே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெஜினாவை அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்காக என்னென்ன முயற்சி பண்றாரு, என்னென்ன தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பண்ணி கல்யாணம் வரைக்கும் கொண்டு போறாரு அப்படின்றது படத்தோட கதை. இந்த படத்துல ஒரு ரியாலிட்டி ஷோ பாட்டுக்கு பாட்டு போட்டி காட்டுறாங்க. அது பாக்குறப்ப நம்மளும் அங்க உட்காந்து பாக்குற மாதிரியான ஒரு ஃபீல் வருது. உதயநிதியை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உதயநிதினாலே காமெடி தான். இந்த படத்துலயே அது அவருக்கு அழகா செட் ஆயிருக்கு. அதையும் தாண்டி இன்னும் சூப்பரா டான்ஸ் ஆடி இருக்கிறாரு. இன்னும் அழகா ட்ரெயின் பண்ணா இன்னும் செமையா ஆடுவார்னு தான் சொல்லணும். ஆனா ஆக்ஷன் சீன்ஸ்ல கோட்டை விட்டுட்டாருன்னு தாங்க ஒத்துக்கணும். ஏன்னா அவர் போட்டிருக்கிற ஒரு டூப்பு தெளிவா தெரியுது. சூரி உதயநிதியோட காமெடி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா சூரிய அந்த அளவுக்கு அவங்க கரெக்டா யூஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். மன்சூர் அலிகான், யோகி பாபு, ரோபோ சங்கர் எல்லாருமே இந்த படத்துல சூப்பரா நடிச்சிருக்காங்க. அது பார்த்து அதுன்னு கலக்கப்போவது யார்ல இருந்து ஒரு 3 பேரு காமெடிக்கு பஞ்சமே இல்லைன்ற அளவுக்கு நடிச்சிருக்காங்க. ரெஜினா தன்னோட யதார்த்தமான நடிப்பை ரொம்ப அழகா சூப்பரா கொடுத்திருக்காங்க. படத்தோட பிளஸ்னா பாத்தீங்கன்னா டி இமான் மியூசிக் சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. பிஜிஎம் நல்லாவே செட் ஆயிருக்கு. யோகி பாபுவோட காமெடி படத்துக்கு ஒரு பெரிய பலமா இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வர பஞ்சாயத்து சீன் காமெடி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. படத்தோட மைனஸ்னு பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி நிறைய காமெடி அவங்க செய்ய ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அது நமக்கு எப்படி இருக்குன்னா ஆர்டிபிசிக்கலா நம்மள சிரிங்கன்னு சொல்லி திணிக்கிற மாதிரி தான் இருக்கு. லிப்சிங் சரியா செட் ஆகல. மொத்தத்துல எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் இல்லைன்னு தான் சொல்லணும். 123news.com இந்த படத்துக்கு கொடுக்கிற ரேட்டிங் 5க்கு 2.5. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலே இந்த மாதிரி ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. It's caught in the crossfire. It's caught in the crossfire.